is spiritual and ethical significance. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அது என்ன சொல்றான்னு கேளுங்க. யோகா அண்ட் மெடிடேஷன், முருகா as a symbol of self discipline and enlightenment. அப்படின்னா என்ன? ஞானம் வர வேண்டும் என்றால் முதலில் ஒழுக்கம் வர வேண்டும். ஒழுக்கம் வராமல் ஞானம் வராது. நீங்க எழுதி வச்சுங்க. ஒழுக்கம் இல்லாதவன் ஒரு கட்டத்தில் காணாமல் போய் விடுவான். இதில் தெளிவாக இருக்க வேண்டும். Discipline is the most important key. Let me explain this. உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணோட பயணம்னு விருப்பப்படுறீங்களா, வார்த்தை கரெக்டாக இருக்கணும், பேச்சு கரெக்டாக இருக்கணும், ஃபேமிலி ரீதியாக எல்லாமே கரெக்டாக பேசிட்டு அந்த கமிட்மெண்ட்டில் இறங்கணும். முடியலையா விட்டுறணும். இல்லாட்டினா என்ன ஆகும்? சொன்ன சொல்லை காப்பாற்றுற காரணத்திற்காக தண்டிக்கப்படுவீர்கள். 100% இது நடக்கும். இதனால தான் சொல்கிறேன், ஒழுக்கம் மிக 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 முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அபவுட் டாக்கிங் சம்திங் இன் த வேர்ட் ஆர் மவுத். வாயால் பேசி உடலுறவு கொள்வதை பற்றி நான் பேசவே இல்லை. டிசிப்ளின்னா என்ன? திருவள்ளுவர் சொன்ன டிசிப்ளின். ஒழுக்கம், விழுப்பம், தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். When the money is lost, you can earn again. When the fame is lost, you can earn again. But when the character is lost, everything lost. பணம் சென்றால் சம்பாதித்து விடுவாய், புகழ் போனால் சம்பாதித்து விடுவாய். உனது குணமும் உனது நேர்த்தியும் உனது அடையாளமும் போய்விட்டால் உன்னால் மீண்டும் சம்பாதிக்கவே முடியாது. இப்போ எவ்வளோ பிச்சை எடுத்தாலும், எவ்வளோ வாழ்க்கையில் வழி இல்லாமல் போனாலும் கெத்தை விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய சுயமரியாதை மற்றும் உங்களுடைய நம்பிக்கை மற்றும் உங்களது ஒழுக்கம், இது மூணையும் செத்து கூட போயிருங்க, ஆனால் இது மூணு விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன் செத்து போக கூட சொல்கிறேன்? பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏன்? பொய் உன்னை வாழ விடாது, உண்மை உன்னை சாக விடாது. தற்கால அவசியங்களுக்காக, தற்கால சுகங்களிற்காக இந்த பொய்கள் உனக்கு சுகத்தை கொடுத்தாலும் வாழ்நாள் ஃபுல்லா உங்களை எவனும் மதிக்க மாட்டான். ஆரம்பத்தில் ஒரு சில பேர் உங்க உண்மைக்காக உங்களை மதிக்காம போனாலும் அவன் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருப்பீங்க. கரெக்டான ஆள்றாவன், என்னோட சூழ்நிலை அவன்கிட்ட பழக முடியல, சரியான ஆள்றாவன் அப்படின்னா எப்படி? நீங்கள் இறந்தாலும் அவர்களது மனதில் மாபெரும் இடத்தை பிடிப்பீர்கள். இதுதான் உண்மைக்கு உண்டான மாபெரும் வலிமை தத்துவம். இதை மறந்துவிடக்கூடாது. நெக்ஸ்ட் என்னன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் எஜுகேஷன். அவ்வளோதாங்க. ஞானம் வந்துருச்சுன்னா பொதுநல சேவை வந்துடும், 4 பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வந்துடும். எப்பயுமே மக்கள் சிந்தனையிலேயே தான் இருப்பான். ஏன்? அவனுக்கு தான் இங்கே ஒன்றும் இல்லையே. இங்கே ஏதாவது இருந்தால் தான் இதை பற்றி நினைப்பான். இங்கே தான் ஒன்றும் இல்லையே, ஆனால் ஞாபகம் இருக்காது. கொண்டு போகிற பொருளை மறந்து வச்சுட்டு வந்துடுவான். ஏன்? இது என்னோடதுன்னு நினைச்சாதான் அதை நான் மறுபடியும் எடுக்கணும்னு தோணும். அது என்னோடதுன்னே நினைக்கல, அங்கே அது இருக்குன்னு ஞாபகத்தில் இருக்குமா? இந்த பொருள் நான் என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடும் போது இதை மறுபடியும் கொண்டு போகணுன்ற ஆசை இருக்கும். இந்த பொருளே என்னோடது இல்லைன்னு நினைக்கிறேன், இதை எப்படி கொண்டு போகணும்னு நினைப்பேன். தட் இஸ் த பவர் ஆஃப் விஸ்டம். அப்போ இந்த பொருள் வேணாமாப்பா அப்படி சொல்ல, இந்த பொருள் விட்டாலும் வேற 2 பொருள் உங்களுக்கு வீட்டுக்கு தேடி வந்துடும். அதுக்காக விட்டுட்டு போயிட போறீங்க, எடுத்துட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு தர்மமும், அந்த அளவுக்கு பயிற்சியும், நம்பிக்கையும், சரணாகதி நிலையும் இருக்கும்போது the miracles will start to happen. முருகாஸ் கனெக்ஷன் டு நேச்சர், பிரசர்வேஷன், சஸ்டைபிலிட்டி. முருகனும் இயற்கையும் வேற வேலைன்றாங்க. நான் சொல்றேன்ல, எல்லாம் ஒண்ணுதான் சொன்னேன்ல, அதைத்தான் டீட்டெயில்டா பிரிச்சு எழுதியிருக்காங்க. அதுவும் இதுதான், பஞ்சபூதம் அதுதான், நிலம், நீர், நெருப்பு, காற்றா, எல்லாம் அதுதான்றாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சூப்பர் நேச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது 6 அறியிலார், அன்பே சிவமாவது 6 அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. நான் திருமூலர் சொல்றதுதான் நான் கேட்க முடியும். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையேங்கிறார் வள்ளலார். அப்ப அதான் உண்மையாக இருக்க முடியும். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கிறார். அப்புறம் அதுதானே கேட்க முடியும். திருக்குறள் என்ன சொல்லுது? நீ எதை ஒரு பொருளை கொடுக்குறியோ அல்லாஹ் உனக்கு அதை மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாராம். பாருங்க, வேற லெவல்ல இருக்கு திருக்குறள்ல. எதை செய்கிறாயோ அது உனக்கு பல மடங்கு வரும். ரிட்டர்ன் எப்படி வரலாம் கேட்காத, வருங்கிறார். பைபிள் என்ன சொல்லுது? லூக் என்ன சொல்லுது? கொடுக்கிறவன் வீண் போறதே இல்லைன்னுது. அதுல ஒரு வசனம் மிக தெளிவாக வந்து சொல்றாங்க. என்ன அப்படி? எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு இறைவன் உனக்கு மீண்டும் மகிமை செய்வார். அவங்க மகிமைன்றாங்க, நம்ம அருள்ன்றோம், இவங்க அல்லாமுதில்லான்றாங்க. அவ்வளவுதானங்க, எல்லாம் ஒண்ணு தானங்க. பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இவர் தண்ணிங்கிறாரு, அவர் வாட்டருங்கிறாரு, அவர் வெள்ளம்ங்கிறாரு, இவர் நீருங்கிறாரு. பேர் தான் வேற. தண்ணி தானே. எசரணும். இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன். இதுல டவுட்டே வந்துடக்கூடாது உங்களுக்கு.